மகிமை மாட்சிமை நிறைந்தவர் என்று சொல்லி பாடினோம். உண்மையாகவே அவருடைய மகிமை, மகிமை என்றால் என்ன? தேவன் மகிமை நிறைந்தவர். மகிமை என்றால் என்ன அப்படின்னா, கடந்த நாளிலே கூட ஸ்தோத்திரம், நான் ஒரு சகோதரி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சகோதரி திருமணத்துக்கு வந்திருந்தார்கள் ஊட்டி பட்டணத்தில். இந்த திருமணத்துக்கு வந்திருக்கும் போது அவர்களோடு பேசி கொண்டிருந்தேன். அவர்களை சுற்றிலும் 10 குடும்பங்கள், அவங்க ரட்சிக்கப்படாத இந்து குடும்பங்கள் இருக்கிறது. அவங்க மற்றும் கிறிஸ்தவங்க. ஆனால் அவங்க அந்த வீட்டில் வந்து பேசிட்டு போகிறவங்க சொன்னாங்களாம், எத்தனையோ பாரத்தோடு எத்தனையோ கவலையோடு நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து பேசிட்டு போனால் எங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாம் மாறுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஒரு இலையிலேயே சொல்லுங்களேன். அந்த சகோதரி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வந்து பேசிட்டு போனால் உங்கள் வீட்டில் வந்து பேசிட்டு போன பாரங்கள் கவலைகள் எல்லாம் எங்களுக்கு மாறுகிறது, அதனால தான் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறோன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நமக்குள்ளே மகிமையின் தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே மகிமையின் தேவன் வாசம் பண்ணுகிறார். மகிமையின் தேவன் வாசம் பண்ணும்போது நம்ம பேசுனா மகிமை வெளிப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மகிமை வெளிப்படும். அப்போ அந்த மகிமை வெளிப்படும் போது என்ன நடக்கும்னா, நம்மகிட்ட பேசுகிறவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கும். அல்லேலூயா.